லாஸ்ட் கிளாஸ் ரோல்ஸ் தேரம் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்த்தோம் சார். ஒர்க் அவுட் பண்ணீங்களா ப்ராப்ளம்? எஸ் சார். ஈஸி தான் சார். என்ன டவுட்ஸ் இருக்கா சார்? சார் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தானே சார் நம்மளுக்கு ரோல்ஸ் தேரம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, மற்ற எதுவும் இல்லை தானே சார்? நீங்கள் வேறு எதனா ப்ராப்ளம் போட்டிங்களா? சார் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும்தான் ரோல்ஸ் தேரம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லை வேறு எதனா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னால் எதுவும் போட முடியல, நான் வெளியில இருந்தேன். சரிங்க சார், சரிங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சார், செகண்ட் ப்ராப்ளம் ஏன் சார் சாட்டிஸ்ஃபை, செகண்ட் ப்ராப்ளம் ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அதை சொல்லுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று எந்த இன்டர்வல்ல 0 less than or equal to x less than or equal to 1. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? கண்டினியூஸா இருக்கணும். ஆமா கண்டினியூஸ் சார். இதுவும் கண்டினியூஸ், இதுவும் கண்டினியூஸ். ப்ராடக்ட் கண்டினியூஸ். ரெண்டாவது டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கு. டெரிவேட்டிவ் இருக்கு. இதுவும் டிஃபரன்ஷியபிள் தான், இதுவும் டிஃபரன்ஷியபிள் தான். அப்புறம் f ஆஃப் 0 என்ன வருது பாருங்க. f ஆஃப் 0 0, f ஆஃப் 1 என்ன வருது பாருங்க. f ஆஃப் 1 0. சோ மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு சார். ரெண்டுமே எஸ் சார். மூணு டிஃபரன்ஷியபிலிட்டி நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண இது சார். f dash of x 1/√0. ஆமா ஆமா. சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? f dash of x equal to x minus 1/2. இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் x minus 1 அப்படியே வச்சிட்டு அத டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2√x-ங்களா சார்? 1/2√x. எஸ் சார். ஆமா. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா 0 மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. ஆனா டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓபன் இன்டர்வல் 0,1 வரும். க்ளோஸ் இன்டர்வல் வராது. ஆனா நம்ம ஓபன் வந்தாவே இனஃப். கரெக்ட் தானே சார்? எஸ் சார். இதுல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல 0 வந்துரும். ஆனா நமக்கு 0 நமக்கு தேவையில்லை. நமக்கு ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் a, b இருக்கணும். ஆனா டிஃபரன்ஷியபிள் ஓபன் இருந்தாவே போதும். ஆமா. இப்ப 0 இல்லனாலும் பிரச்சனை கிடையாது, நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அப்போ வந்து செகண்டுமே ரோல்ஸ் தியரத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஹைபோதீசிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா சார்? தேர்ட்ல என்ன சார் ப்ராப்ளம்? தேர்ட் ஒன் sin 1/x சார். continuous on -1 1/π 1/π limit value சார். இல்ல சார், அது x க்கு 1/π ன்னு போட்டா sin π 0 ஆகும் சார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது கண்டினியூஸா கிடையாது. ஏன் அப்படின்னா -1/π-க்கும் +1/π-க்கும் நடுவுல 0 இருக்கும். ஆனா அது 0ல நாட் கண்டினியூஸ். நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். ஆமா. sin 1/x வந்து நம்ம ரொம்ப ஆசிலேட் ஆகும்னு பார்த்திருக்கோம்ல 0 கிளாஸ்ல. அதனால 0ல வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஆனா அதனால 0ல லிமிட் இருந்தா தானே கண்டினியூட்டி பத்தி பேசுறதுக்கு. அப்போ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னாங்க 0ல கண்டினியூஸ் கிடையாது. சோ அதனால ஹைபோதீசிஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிடலாம். சோ டி பாருங்க. டி வந்து வந்துரும். கண்டினியூஸா இருக்கும், டிஃபரன்ஷியபிலிட்டியா இருக்கும். ஆனா f of 0வும் f of 1ம் ஈக்குவலா வரல சார். நாட் ஈக்குவல் டு வரல. 0 1 வருது. 0 1 வருது. அப்ப ab வருது, cd வரல. அப்படிதானே சார்? எஸ் சார். cd வரல. சரி. இப்போ நம்ம ரோல்ஸ் தியரம், மீன் வேல்யூ தியரம் பார்ப்போம். மீன் வேல்யூ தியரம்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோல்ஸ் தியரத்துல கொஞ்சம் மீட் பண்ணுங்களா மேடம். ரோல்ஸ் தியரத்துல வந்து f ஆஃப் ஏவும் f ஆஃப் பியும் சேமா இருக்கணும். அதாவது இங்க ஆரம்பிக்கணும், இங்கேயே முடியணும். ஆனா மீன் வேல்யூ தியரத்துல இப்படி ஆரம்பிக்கலன்னா என்ன? சப்போஸ் வந்து இப்படி நடக்குது. ஏ இருக்கு, பி இருக்கு, எங்கேயோ ஆரம்பிக்குது, எங்கேயோ முடியுது. அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ ஆரம்பிக்குது, எங்கேயோ முடியுது. இப்படி இருக்கு. இப்போ இதுவும் 0 ஆகல, இதுவும் 0 ஆகல. ஆனா இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ண முடியல. அந்த ஸ்லோப்புக்கு ஈக்குவலா இங்க ஒரு பீக் பாயிண்ட் இருக்கும். அதான் வந்து மீன் வேல்யூ தியரம். புரியுதுங்களா பாருங்க. அதாவது எக்ஸ் ஆக்சிஸுக்கு இங்க முடிஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும். அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும். அதுதான் f dash of c equal to 0. சரி, இங்க ஆரம்பிச்சு இங்க முடியல, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடியுது அப்படின்னா இந்த f ஆஃப் ஏக்கும் f ஆஃப் பியும் ஜாயின் பண்ற ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப்புக்கு ஈக்குவலண்டா அங்க ஒரு நமக்கு ஸ்லோப் கிடைக்கும். அப்படின்றதான் மீன் வேல்யூ தியரம். புரியுதா பாருங்க கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்.
எஸ் சார். if f is a continuous function on the closed and bounded interval a comma b and if f dash of x exist அப்படின்னா டிஃபரன்ஷியபிலிட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. exist for all x in the open interval a comma b then அந்த அந்த ரோல்ஸ் தேரத்துல வர மூணாவது கண்டிஷன் இங்க இல்ல. f of a f of b க்குள்ள இருக்கணும் அவசியம் இல்ல. then there exist c in ab such that எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த f dash of c அதனுடைய ஸ்லோப் வந்து 0க்கு ஈக்குவலா இருக்காது. ஆனா அந்த லைன் அந்த ரெண்டு லைனும் ஜாயின் பண்ற இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ற லைனுடைய ஸ்லோப்புக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ற லைனுடைய ஸ்லோப் என்ன வரும் நமக்கு? இது வந்து b b a, இது வந்து a f of a. ஸோ ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ற லைனோட ஸ்லோப் நம்ம என்ன சொல்லுவோம்? y2 minus y1 divided by x2 minus x1 சொல்லுவோம்ல. எஸ் சார். அதே மாதிரி தான் இங்க y2 minus y1 divided by x2 minus x1. அப்ப நமக்கு என்ன வரும்? f of b minus f of f of b minus f of a by divided by b minus b minus a. ஸோ இதுதான் மீன் வேல்யூ தேரம். ஸோ மீன் வேல்யூ தேரம் வந்து ஜெனரலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ரோல்ஸ் தேரம். ஸோ இப்போ ஏன் ஜெனரலைஸ்டு வெர்ஷன் சொல்றோம் அப்படின்னா இன் பர்டிகுலர் f of ஏவும் f of பியும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? f dash of c equal to 0 ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரோல்ஸ் தேரம். இது வந்து ஜெனரலைஸ்டு வெர்ஷன். ஸோ இதுல f of ஏவும் f of b ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரோல்ஸ் தேரம் ஆயிடும். தேர் எக்ஸிஸ்ட் சம் c பிட்வீன் a and b such that f dash of c equal to 0. ஸோ இது வந்து ஜெனரல் வெர்ஷன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் மீன் வேல்யூ தேரம். மீன் வேல்யூ தேரம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லா ஆஃப் மீன் சொல்லலாம், இல்ல மீன் வேல்யூ தேரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல வந்து நமக்கு இன்னொரு தேரம் சொல்றாங்க. மீன் வேல்யூ தேரத்தை வச்சு அதை ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க, அதனால இந்த தேரம் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இஃப் எஃப் இஸ், இது ஆல்ரெடி நமக்கு சொல்லிட்டேன், கண்டினியூஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆன் த இன்டர்வல் ஜே, ஏதோ ஒரு இன்டர்வல், அது ஃபைனைட்டா இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு இன்டர்வல் 1, இன்ஃபினிட்டியாக கூட இருக்கலாம், லென்த் எவ்வளோ எப்படி வேணா இருக்கலாம். ஜே அண்டு இஃப் f dash of x பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சொல்லியிருக்கோம். ஃபார் ஆல் x belongs to the interval j, then f is strictly increasing on j. strictly increasing என்ன அர்த்தம்? 1 அர்த்தம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆகிட்டே போகுதுன்னா அந்த ஃபங்க்ஷன் 1 தான் அர்த்தம். ஏன்னா எந்த ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்தாலும் ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகும். எதனா ஒரு ஹரிசாண்டல் லைன் ரெண்டு இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து 1 கிடையாது, அது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 தான் இருக்கும். ஸோ அப்படின்னு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மீன் வேல்யூ தேரத்தை யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணுவாங்க. அதனால இந்த தேரம் வந்து இந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க. சரி, இப்போ மீன் வேல்யூ தேரத்திலே வந்து இன்னொரு ஜென்ரல் வெர்ஷன் இருக்கு. அந்த தேரம் நம்ம பார்ப்போம். லெட் எஃப் அண்டு ஜி பி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டரி இன்டர்வல் a, b. அது எழுதல, இது அண்டர்ஸ்டுட். க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டரி இன்டர்வல் a, b வித் g of a not equal to g of b if both f and g have derivative அப்படின்னா டிஃபரன்ஷியபிள் சொல்றாங்க, டெரிவேட்டிவ் at each point of a, b. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ்வலாக பார்த்துட்டு வர ஹைபாத்திசிஸ் தான். ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, g of aவும் g of b ஈக்குவலாக இருக்கக்கூடாதான். ஸோ அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் பார்த்ததுலே.
and f dash of t and g dash of t are not both equal to 0. ரெண்டும் சைமல்டேனியஸா 0 ஆகக்கூடாது, அது ஒரு கண்டிஷன். ஃபார் எனி t between a and b ரெண்டும் சைமல்டேனியஸா 0 ஆகிடக்கூடாது. தென் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் a point in c in a comma b such that எந்த மாதிரி பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா f dash of c divided by g dash of c is equal to f of b minus f of a divided by g of b minus g of a. ஸோ இது வந்து ஜென்ரலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் மீன் வேல்யூ தேரும். ஸோ இதில் இன் பர்டிகுலர் g of x equal to ஐடென்டி ஃபங்க்ஷன் போட்டிங்க அப்படின்னா அந்த மீன் வேல்யூ தேரம் வந்துடும். ஸோ ஐடென்டி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா g of ஏவும் g of பியும் கண்டிப்பாக நாட் ஈக்குவல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன்லாம் g of a ஈக்குவல் டு அகைன் ஏவே வந்துடும், g of b ஈக்குவல் டு அகைன் பிஏ வந்துடும், ரெண்டும் நாட் ஈக்குவல் டு தான். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆகிடும். போத் f and g are derivative at the point. ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து எல்லாத்துலையும் டெரிவேட்டிவ் இருக்கும். மீன் வேல்யூ தேரத்தில் எஃப் டெரிவேட்டிவ் இருக்கணும்னு நம்மளே எடுத்துப்போம். அதனால இது ரெண்டுமே நமக்கு வந்துடும். ஸோ போத் நாட் ஈக்குவல் டு 0 சொல்கிறாங்கல்ல, ஜி டேஸ் ஆஃப் டி வந்து ஆல்வேஸ் ஒன்று தான். ஏன்னா நம்ம ஐடென்டி ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டெரிவேட்டிவ் வந்து 1. அதனால ரெண்டுமே சைமல்டேனியஸாக 0 ஆக வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த சாட்டிஸ்ஃபை ஆகிடும். தேர்ஃபோர் தேர் எக்ஸிஸ்ட் எ பாயிண்ட் இன் சச் தட் அப்போ நமக்கு அந்த கண்டிஷன் எப்படி மாறும் அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் சி டிவைடட் பை ஜி டேஸ் ஆஃப் சின்றது 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்றது எஃப் ஆஃப் பி தான், எஃப் ஆஃப் ஏன்றது எஃப் ஆஃப் ஏ தான். இப்போ ஜி ஆஃப் பின்றது பி, ஜி ஆஃப் ஏன்றது ஏ. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் வேல்யூ தேரம் கிடைக்கும். எப்போ மீன் வேல்யூ தேரம் கிடைக்கும்? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டி ஃபங்க்ஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் வேல்யூ தேரம் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த தேரம் வந்து ஜென்ரலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் மீன் வேல்யூ தேரம். ஆல்ரெடி ரோல்ஸ் தேரத்தோட ஜென்ரலைஸ்டு வெர்ஷன் தான் மீன் வேல்யூ தேரம். இது மீன் வேல்யூ தேரத்துக்கே ஜென்ரலைஸ்டு. புரியுதுங்களா சார்? இந்த g of c g dash of c தான் வந்து 1 சார்? ஆமா, ஏன்னா ஐடென்டிட்டின்னு சொல்றீங்களே. ஆமா, g dash of c ஏன் 1ன்னு சொல்றேன்னா g dash of x வந்து ஆல்வேஸ் 1, எது போட்டாலுமே 1. அப்போ இன் பர்டிகுலர் சி போட்டாலுமே 1 தான் நமக்கு வரும். கரெக்டு தானே? கரெக்டு தானே? ஏன்னா g of x equal to xன்னு சொல்லும்போது g dash of x is 1 for every x ரியல் நம்பர்ல. சார் அது எப்படி சார் சொல்றீங்க? அது எப்படி சார் சொல்றீங்க g of x ஆல்வேஸ் 1ன்னு? g of x is 1 கிடையாது மேடம், g dash of x is 1. அதுதான் சார், அதுதான் g dash of x. டேஷ்னா என்னது? நமக்கு டெரிவேட்டிவ். நம்ம சின்ன வயசுல கால்குலஸ்ல எப்படி டெரிவேட்டிவ் எடுப்போம்? x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தானே சொல்லுவோம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x வித் ரெஸ்பெக்ட் டு x is 1 தானே மேடம்? அது 1 தான் சார். ஆமா, அதுதான். இப்போ x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும், x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்ம cos x வரும். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த கான்செப்ட் தான். சார் ஓகே சார். சார் இந்த தியரத்தோட நேம் என்ன சார்? புரியுதுங்க சார். இந்த தியரத்துக்கு நேம் என்ன சார் சொன்னீங்க? இது வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கீங்களே, இது வந்து ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் மீன் வேல்யூ தியரம். நேமிங் கிடையாது. நம்ம வந்து ஜெனரலைசேஷன் ஆஃப் லா ஆஃப் மீன் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்ல ஜெனரலைசேஷன் ஆஃப் மீன் வேல்யூ தியரம்னு சொல்லிக்கலாம். ஓகே சார். இப்போ which of the following function satisfies the hypothesis of mean value theorem னு கேக்குறாங்க. which of the functions obey the hypothesis of ஹைபோதிசிஸ்னா அந்த தென்னுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஹைபோதிசிஸ் தான். தென்னுக்கு அப்புறம் இருக்கிறதா ரிசல்ட். எந்த தேரம் எடுத்தாலும் இது இருக்கணும், இது இருக்கணும், இது இருக்கணும், தென் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே தேரத்துல. ஸோ இது எல்லாமே ஹைபோதிசிஸ், இது வந்து ரிசல்ட். சார் இந்த தியரத்துல g dash of c equal to 1ன்னு சொன்னீங்கல்ல சார், அப்ப f dash of c equal to 1ன்னு போட்டு g dash of c ஓட வேல்யூவும் அந்த மாதிரி போடலாம்ல சார்?
எஃப்டேஸ் ஆஃப் சி நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை மேடம். ஏன்னா நமக்கு இந்த கொஸ்டின்ல ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் தான் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஏன் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம்? இது வந்து ஜென்ரலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் மீன் வேல்யூ தியரம் சொல்றதுக்காக நம்ம அப்படி எடுக்கிறோம். அப்படி எடுக்கலன்னா நமக்கு அந்த மீன் வேல்யூ தியரம் வராது. அதனால நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஆனால் எஃப் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால எஃப் டேஸ் ஆஃப் சி அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஜி டேஸ் ஆஃப் சியை மட்டும் நம்ம ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். வேற என்ன டவுட் இருக்கா மேடம்? ஓகே சார். இல்ல நீங்க நானே எந்த பாயிண்ட்ல புரியுதுன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். புரியுதுங்க சார். நானே ஜி டேஷ் ஆஃப் சி ஒன்னுன்னு போட்ட மாதிரி நம்ம எஃப் டேஷ் ஆஃப் சி போட்டு ஜி டேஷ் ஆஃப் சியோட வேல்யூ இதே மாதிரி கண்டுபிடிச்சு அது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டேன் சார். இருக்கு மேடம். ஆனா நம்ம வந்து ஆமா நம்ம எஃப் கூட நம்ம நிறைய எஃப் சூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா மாதிரி டெரைவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ மீன் வேல்யூ தியரம்னு ஒரு தியரம் இருக்கு, அது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதால அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. hypothesis of mean value theorem. Calculate C value. ஸோ நமக்கு கொஸ்டின்ல டிஆர்பியில் சி வேல்யூ கேட்கலாம். கீழே இருக்கிறது ஹைபாத்திசிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்கலாம், இல்லை சி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியும் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. எந்த இன்டர்வல்ல அப்படின்னா 0 to 2 இன்டர்வல்ல. ரெண்டாவது ஃபங்க்ஷனு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை அதே ஃபங்க்ஷன் தான், பட் இன்டர்வல் மட்டும் வேற 2 to 4. மூணாவது ஃபங்க்ஷனு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி ஏ டு பியில். நாலாவது ஃபங்க்ஷன் வந்து f of x equal to 1 minus x power 2 by 3. 1 minus x power 2 by 3. இன்டர்வல் வந்து -1 to 1. இதில் எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது? அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க மேடம். கேட்குறாங்க சார், கால்குலேட் பண்ணுறீங்களா? சார் ஒரு சம் போட்டு காட்டுங்க சார். போட்டுடலாம் மேடம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்ம போடுவோம். சரி, மீன் வேல்யூ தியரத்தில் எத்தனை ஹைபாத்திசிஸ் இருக்கு? கண்டினியூஸாக இருக்கணும், டிஃபரன்ஷியபிலிட்டியாக இருக்கணும், அந்த எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் ஏயுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டினியூஸாக இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூமரேட்டர் இருக்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், டினாமினேட்டர் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வருமானா டினாமினேட்டர் 0 இல்லாத இடத்துல தான் கண்டினியூஸ் வரும். டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 ஆகும். அப்போ இங்க வந்து 1ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ 1ல வந்து இது கண்டினியூஸே கிடையாது. கரெக்ட்டுங்களா சார்? எஸ் சார். ஸோ 1ல ஏன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வருது. ஏன்னா 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டின்னு வரும். அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ 1ல நாட் கண்டினியூஸ். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ் அப் டு 1. நாட் கண்டினியூஸ் அப் டு எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த டொமைனில் கண்டினியூஸாக இருக்கணும். அதனால இது என்ன வராது? ரோல்ஸ் மீன் வேல்யூ தியரத்தை ஹைபோதீசிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இது ஆமாம், இது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஏன், அதாவது கிராஃபிக்கலாக எப்படி 1ல கண்டினியூஸ் வரல அப்படின்னு நீங்கள் செக் பண்ணால் டெஸ்மாஸ் ஓப்பன் பண்ணி எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட போட்டு பாருங்கள். சரி, இப்போ இது வந்து ஹைபோதீசிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஹைபோதீசிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாதானே சி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம சி வேல்யூ கண்டுபிடிக்கிற ஒர்க் இங்க இல்ல. சோ பி பாப்போம். சார் ஒரு நிமிஷம் சார். சார் அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு எனக்கு தெரியல சார். கண்டினியூஸ் இருக்குங்களா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு அந்த ஹைபோதீசிஸா இருக்குன்னு சொன்னீங்களே சார், அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நமக்கு வந்து ரோல்ஸ் தியரத்துல 3 ஹைபோதீசிஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஃப் வந்து கண்டினியூஸா இருக்கணும். எங்க கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b ல கண்டினியூஸா இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ரோல்ஸ் தியரம் ஒர்க் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ ரெண்டாவது, இந்த கண்டிஷன் மட்டும் பத்தாது, எஃப் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டியாக இருக்கணும். எங்கே அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் a, bல டிஃபரன்ஷியபிலிட்டியாக இருக்கணும். மூணாவது, எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கணும்.
இந்த மூணுமே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சீன் ஒன்று கிடைக்கும். சி எங்கே இருக்கும்? ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கும். எந்த மாதிரி சி அப்படின்னா டெரிவேட்டிவ் எடுத்து அந்த பாயிண்ட் டெரிவேட்டிவ் 0 ஆகும். இதான் ரோல்ஸ் தியரம். இப்போ ரோல்ஸ் தியரத்தை ஹைபாதிசிஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா இதை மூணுத்தையும் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ மீன் வேல்யூ தியரத்துக்கு என்னென்ன ஹைபாதிசிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். எங்கே? க்ளோஸ்டு இன்டர்வல் ஏக்கமா பியில். ரெண்டாவது எஃப் வந்து டிஃப்ரென்ஷியபிலிட்டியாக இருக்கணும். எங்கே? ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா பியில். இது ரெண்டு தான் ஹைபோதிசிஸ். தென் தேர் எக்ஸிஸ்ட் சின்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். எங்கே அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா பியில். எந்த மாதிரி அப்படின்னா சச் தட். அதுக்கு நீங்கள் டெரிவேட்டிவ் எடுத்து அப்படின்னா 0 வராது, ஆனால் ஆவரேஜ் வரும். அந்த ஸ்லோப் ஆஃப் த சீக்கண்ட் வரும். ஸோ இதுதான் மீன் வேல்யூ தியரம். அப்போ மீன் வேல்யூ தியரத்துக்கு ஹைபோதிசிஸ்னா இது ரெண்டு தான். கண்டினியூஸாக இருக்கா, டிஃப்ரென்ஷியபிலிட்டியாக இருக்கான்னு தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நம்ம அப்படி செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், டினாமினேட்டர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ எஃப் பை ஜியும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ப்ரொவைடட் ஜி ஆஃப் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இது எங்கே ஜீரோவாக இருக்கும்? 1ல் ஜீரோவாக இருக்கும். சரி, அப்போ 1ல் கண்டினியூஸை செக் பண்ணணும். 1ல் கண்டினியூஸ் செக் பண்ண எப்போ கண்டினியூஸாக இருக்கும்? லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான் வரும். 1/0 வந்து இன்ஃபினிட்டி. அப்போ வந்து அதுக்கு லிமிட்டே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை. டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருதுங்க இல்லையா? ஸோ அதனால வந்து 1ல் வந்து கண்டினியூஸ் இல்லை. புரியுதுங்களா? இப்போ செகண்டுக்கு பாருங்க, 1 இல்லை, 2 to 4 தான். அப்போ நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ நியூமரேட்டரும் கண்டினியூஸ், டினாமினேட்டர் கண்டினியூஸ், கீழே எங்கேயுமே 0 ஆக போகிறது கிடையாது. அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரி, டிஃப்ரென்ஷியபிலிட்டியா வருமா அப்படின்னு பார்த்தா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க, ஏன்னா ப்ராப்ளம் வருதானே. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? டினாமினேட்டர் அப்படியே வச்சுட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிவைடட் பை டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணணும். கரெக்டாக சார்? நான் சொல்கிறது கரெக்டுங்களா? நான் சொல்கிறது கரெக்டாக? டிஃப்ரென்ஷியேட் பண்ணது கரெக்டுங்களா? எஸ் சார். டினாமினேட்டர் தான் சார் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும்? -1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் கிடைக்குது. நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது கரெக்டுங்களா? ஆமாம். இப்போ 2,4ல் இது என்ன ப்ராப்ளம் வருமா? எந்த ப்ராப்ளமும் வராது. 2வை சப்ஸ்டிட் பண்ணாலும் 2,4ல் எந்த ப்ராப்ளமும் வராது. இன்ஃபினிட்டிலாம் வர வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து டிஃப்ரென்ஷியபிலிட்டியாக இருக்குது. அப்போ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. தேர்ஃபோர் ஹைபோதீசிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்போ நம்ம சின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். சி எப்படி கண்டுபிடிக்கிறது? எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு என்ன வரணும்? எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. 0 வந்து ரோல்ஸ் தியரம் சார். இது வந்து மீன் வேல்யூ தியரம். எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. ஆமாம். இப்போ நம்ம அந்த சியை தான் கண்டுபிடிக்க போகிறோம். -1 டிவைடட் பை சி மைனஸ் 1 ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இந்த குவான்டிட்டி. ஸோ அதில் அப்படியே சியை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். எஃப் ஆஃப் பின்றது என்னது? பின்னா 4. எஃப்ல 4 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4 டிவைடட் பை 3ன்னு வருங்களா? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 தானே சார்? 9. ஆமாம் சார். எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. அப்போ 4/3. எஃப் ஆஃப் ஏ என்னது? 2 டிவைடட் பை 1. கரெக்டுங்களா? 2 டிவைடட் பை 1. பின்னா என்னது? பின்னா 4. ஏன்னா என்னது? ஏன்னா 2. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சி கிடைக்கும். 1 டிவைடட் பை சி மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா? -2/3ங்களா? 4 - 6/3. சார், -2/3. கீழே ஒரு 2 வரும். ஸோ 2 கேன்சல் ஆகிட்டா உங்களுக்கு -1/3ன்னு வரும். ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும்? 1 டிவைடட் பை சி மைனஸ் 1 த ஸ்கொயர் 1/3ன்னு வரும். கரெக்டுங்களா சார்? எஸ் சார். அப்போ சி மைனஸ் த 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அப்போ சி மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 வரும். கரெக்டுங்களா சார்? எஸ் சார். இப்போ c ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஆமாம். இப்போ -√3 விட்டுடலாம். ஏன் அப்படின்னா நம்ம எங்கே பேசுகிறோம்னா 2,4ல் தான் பேசுகிறோம். அப்போ நெகட்டிவ் ரூட்டை விட்டுடலாம், பாசிட்டிவ் மட்டும்தான். அப்போ c ஈக்குவல் டு 1 + √3. 1 + √3. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆப்ஷனில் கேட்கலாம். அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஏ வந்து சி வேல்யூ 1 + √3, சி வேல்யூ 0, 1 - √3, நன் ஆஃப் த பஸ், ஏதோ சம்திங் கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். புரியுதுங்களா? எஸ் சார். இதெல்லாம் டவுட் இருக்குங்களா? இல்லை. ஸோ நீங்கள் வந்து சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டி வந்து இப்போ ட்ரை பண்ணுங்க, முடியலன்னா நம்ம போடுவோம். சி வந்து நீங்கள் பொறுமையாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. டி வேணால் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் சார். சார் அந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார் மேலே. ஓகே மேடம். ஓகேங்களா? கொஞ்சம் மேலே தள்ளுங்க சார், கீழே இருக்கிற அந்த சி வேல்யூ. ஓகேங்களா? ஓகே சார். சார் ஃபங்க்ஷன் ஜீரோல டிஃபரன்ஷியபிள் இல்லைங்க சார். இந்த வரேன் சார். எந்த ஃபங்க்ஷன் சார்? டி போட சொன்னீங்களாங்க சார். ஜீரோவில் டிஃப்ரென்ஷியபிலிட்டி இல்லைங்களா? கண்டினியூஸாக வருமா ஆமாம் சார். பாருங்கள். கண்டினியூஸ் வந்துடும். டிஃப்ரென்ஷியேட் Continuous பண்ணால் நமக்கு வந்தாலும் என்ன வரும்? -2/3x இருக்குங்க சார். -2/3 எக்ஸ் பவர் -1. 1/3 1/3 x பவர் 1/3. 1/3ங்களா? -1/3 வராது, 1/3 -1/3 வரும். இல்லைங்க சார், டினாமினேட்டர் வந்துடுதுல சார், ஆமாம் ப்ளஸ் ஆகிடுமே சார். அப்போ டினாமினேட்டர் வந்து 1/(x^1/3). அப்போ ஜீரோவில் வந்து டிஃப்ரென்ஷியபிள் இல்லை. அப்போ ஹைபாத்திசிஸே இது சாட்டிஸ்ஃபை ஆமாம் சார். பண்ணலை. அதான் சார் சொல்லுங்கள். ஓகே சார், டிஃப்ரென்ஷியபிலிட்டி இல்லை. சரி, கால்குலேட் வேல்யூ ஆஃப் சி for which f of a minus f of f of b minus f of a divided by g of b minus g of a equal to f dash of c divided by g dash of c. எந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ரெண்டுமே சொல்லணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷனுக்கு எந்த இன்டர்வல் அப்படின்னா 0 to 1 என்ற இன்டர்வல்ல இது கண்டுபிடிங்க. ஏ இந்த இது வந்து கண்டுபிடிங்க. இப்போ பி வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸு, g of x வந்து cos x. இன்டர்வல் வந்து -π/2 to 0. ஸோ இது ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் கேட்டிருக்காங்க, சி வேல்யூ கேட்டிருக்காங்க.
F dash of C வந்து B plus A-வா சார்? ஸோ எஃப் டேஸ் ஆஃப் சி என்ன சார்? A கொஸ்டின் சார். B plus A-வா? பி ப்ளஸ் ஏங்களா? தெரியலீங்களே, நான் செக் பண்ணி பார்ப்போம் சார். இப்போ வந்து ஹைபோதீசிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா பாருங்கள். எஃப் கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள், ஜி கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள், ஜி டேஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் பி கரெக்டு தான். ஏன்னா ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணால் ஜீரோ ஒன்று அது கரெக்டாக வருது. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸும் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸும் சைமல்டேனியஸாக ஜீரோ வரக்கூடாது. ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒன்று. ஸோ இது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், சைமல்டேனியஸாக ஜீரோ வராது. ஸோ அதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ நம்ம சி வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ சி வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதை யூஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் பின்றதுனா சார், எஃப் ஆஃப் பின்றது எஃப் ஆஃப் ஒன்று, எஃப் ஆஃப் ஒன்றுன்றது ஒன்று தான், மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்றது நமக்கு என்ன சார், ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோ ஜீரோ தான், டிவைடட் பை ஜி ஆஃப் பின்றது நமக்கு என்னது, ஜி ஆஃப் பி ஜீரோ, சாரி ஜி ஆஃப் பியும் ஒன்று தான், ஜி ஆஃப் ஏவும் ஜீரோ தான். அந்த பக்கம் எஃப் டேஸ் ஆஃப் சின்றது என்ன சார், நமக்கு ஒன்று தான். ஏன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று, இன் பர்டிகுலர் எஃப் டேஸ் ஆஃப் சி இஸ் ஆல்சோ ஒன்று. ஸோ ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது 2x, ஜி டேஸ் ஆஃப் சின்றது 2c. ஸோ அப்போ 2cன்னு போட்டுருங்க. அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன வருது, 1 ஈக்குவல் டு 1/2c. அப்போ நமக்கு என்ன வருது, 2 ஈக்குவல் டு 1/c. அப்போ c ஈக்குவல் டு 1/2. நான் போட்டதில் என்ன மிஸ்டேக் இருக்கா சார்? நான் போட்டதில் என்ன மிஸ்டேக் இருக்கா, இல்லை என்ன டவுட் இருக்குங்களா சார்? ஓகே சார். அவ்வளோ சார், சி ஈக்குவல் டு 1/2. எது மிஸ்டேக், நான் என்ன தப்பு பண்ணியிருக்க போகிறேன், அதுதான் கேட்குறேன். நான் தான் சார் டோட்டலாக தப்பு பண்ணிட்டேன். ஓகேங்க சார், ஓகே. சிம்பிள் கொஸ்டின் தான், மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம் சார். சரி, இப்போ மீன் வேலி தேரம் நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டு இப்போ டெய்லர்ஸ் சார் சார் ஒரு நிமிஷம் சார். அந்த ஜி ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் பின்னு சொன்னீங்களே சார், ஆமாங்க மேடம். அது எப்படி சார் சொன்னீங்க? இப்போ ஏன்றது நமக்கு ஜீரோ, ஜி ஆஃப் ஏன்றது ஜீரோ, ஏன்னா ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஜீரோ வரும். ஜி ஆஃப் பின்றது ஜி ஆஃப் ஒன்னை சப்ஸ்டிட் பண்ணணும், ஒன்னை சப்ஸ்டிட் பண்ணால் ஒன்று வரும். அப்போ ஜீரோ இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன்று. ஸோ அது மூலிமா நம்ம சொல்கிறோம் மேடம். ஸ்டார்ட் பண்றது தான் சார் புரியல, மற்றதெல்லாம் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிய மாட்டேங்குது. இந்த கண்டினியூஸ் செக் பண்றது, டிஃபரன்ஷியபிள் செக் பண்றது, அதுதான் சார் வர மாட்டேங்குது. இல்லை, இப்போ ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் நீங்கள் பார்க்கணும், மேலே வந்து கொஸ்டினில் ஹைபாத்திசிஸை டெஸ்ட் பண்ணுன்னு என்ன கேட்டிருக்கானா, கேட்கல. கீழே ஆப்ஷனை பார்க்கணும். ஆமாம், ஆப்ஷனில் வந்து நோ சச் சி எக்ஸிஸ்ட் என்ன இருக்கான்னு பார்க்கணும், அதுவும் இல்லை. கீழே ஆப்ஷனில் எல்லாமே 1/2, 1/3, 1/4, 0 அப்படின்னுச்சுன்னா, ஓ ஏதோ சி எக்ஸிஸ்ட் ஆகுது பழகுது, அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஒர்க்கு பழகுதா. நீங்கள் நம்ம ஹைபாத்திசிஸ் பக்கமே போகக்கூடாது. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒர்க்கை மட்டும் தான் பார்க்கணும். சச் சி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருந்தா தான், ஓ அப்போ சி எக்ஸிஸ்ட் ஆகாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹைபாத்திசிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாத கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் நீங்கள் ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்கே போகணும், இல்லைனா ஒர்க் அவுட் மட்டும் நீங்கள் பண்ணணும். புரியுதுங்களா? எஸ் சார். அதே மாதிரி இங்க எஃப்க்கு எடுக்கும்போது ரைட் சைடு பார்க்கணும், ஜிக்கு எடுக்கும்போது லெஃப்ட் சைடுல இருக்கிற லிமிட்டை பார்க்கணுமா சார்? புரியலங்களே நீங்க. இப்போ எஃப்க்கு பார்க்கும்போது நீங்க 1 இந்த பக்கம் பார்க்குறீங்க சார், அந்த எஃப் ஆஃப் ஏ சாரி எஃப் ஆஃப் பி ஏ டு பின்னு அந்த அதனால அப்படி பண்றீங்களா சார்? அவங்க ஏபி எடுக்கிறது வேல்யூ கேக்குறாங்க சார். ஏபி ஏன்றது 0, பின்றது 1, ஏ டு பி லிமிட். ஆமா ஆமா, எப்பவுமே அப்படிதான் மேடம். எண்ட் பாயிண்ட்ஸ் தான நம்ம சொல்லிருக்கோம். சின்னது ஆமா, சின்னது வந்து ஏ, பெருசு வந்து பி. வேக வேகமா போடவே அது எதுன்னு தெரியல. சரிங்க சார், ஓகே. ஏன்னா நமக்கு இங்க நம்ம क्वेश्चनல என்ன சொல்லிருக்கோம், ஏ கமா பி. ஏன்னா இந்த ஏவை தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம், இங்க எஃப் ஆஃப் பி மைனஸ் ஏல யூஸ் பண்றோம். அதனால சின்னது ஏ, பெருசு பி. எஸ் சார், ஒரு நிமிஷம் அப்படியே தள்ளி எனக்கு சரி எழுதிரு.
இது வந்து ரோல்ஸ் தரமுடையது, இது வந்து மீன் வேல்யூ தரும். இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் sin x cos x ஸ்லோவாக வீட்டில் பொறுமையாக போட்டு பாருங்கள். ஏன்னா டவுட்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ டெய்லர் சீரியஸ் வித் ரிமைண்டர் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லர் சீரியஸ்னால் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. எப்படின்னா a0 ப்ளஸ் a1 x மைனஸ் a ப்ளஸ் a2 x minus a square plus a3 x minus a cube plus etc. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி நம்மளால் எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா, இதுக்கு பேர் பவர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எஃப் இந்த பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இன் பவர்ஸ் ஆஃப் எஃப் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். யாருடைய பவர்ஸில் எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏவுடைய பவர்ஸில் எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட்டே கண்டுபிடிக்கலாம். இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன, இந்த கோஎஃபிஷியன்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் வந்து இது வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ என்ன வரும்? எஃப் ஆஃப் ஏனா இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், எல்லா டைமும் 0 ஆகிடும், இது மட்டும் 0 ஆகாது. அப்போ ஏ0ன்றது எஃப் ஆஃப் ஏ. ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க. ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? இது 0 ஆகிடும், a0 0 ஆகிடும் கான்ஸ்டன்ட்டு, a1 மட்டும் வரும். ஆமாம், இது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வந்துடும், இது 0 ஆகிடும். 1 ஆகிடும். அப்போ 2 டைம்ஸ் a2 x மைனஸ் ஏ ப்ளஸ் 3 டைம்ஸ் a3 x minus a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவை சப்ஸ்டிட் பண்ணால் a1 மட்டும் வருங்களா? ஆமாம், a1 மட்டும் வரும், இதெல்லாம் 0 ஆகிடும். அப்படி தானே சார்? Yes sir. இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. சாரி, எஃப் டேஸ் ஆஃப் ஏ ஆக்சுவலாக வந்து எஃப் ஆஃப் ஏன்றது a0, a1ன்றது எஃப் டேஸ் ஆஃப் ஏ. அப்போ ரெண்டாவது டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, இது 0 ஆகிடும். 2 டைம்ஸ் a2 வரும் ப்ளஸ் 6 இன்ட்டு a3 into x minus a 1 வரும் ப்ளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே எஃப் டபுள் டேஸில் ஏவை சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாம் 0 ஆகிடும், இது மட்டும் இருக்கும். 2 டைம்ஸ் a2ன்னு வரும். அப்போ a2 நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா a2 இஸ் நத்திங் பட் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை 2. இப்போ நீங்கள் a3 என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் a by 6 வரும். 6 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம், இதை 2 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம், இதை 1 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம், இதை நம்ம 0 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம். இங்கே வந்து 0 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ ஜென்ரலாக நமக்கு ஏஎன் என்ன வருது? ஏஎன் ஈக்குவல் டு எஃப் பவர் nth டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ டிவைடட் பை n ஃபேக்டோரியல் வருது. இதில் வந்து n வந்து நம்ம 0லேருந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 1 2 3 எக்ஸெட்ரா. ஸோ அப்போ இதுக்கு பேர் தான் டெய்லர் சீரியஸ். எதுக்கு பேர் டெய்லர் சீரியஸ்? சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனை வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக a0 வந்து அப்படியே தானே இருக்க முடியும். அப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் ஏ டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் x minus a the whole square. ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து டெய்லர் சீரியஸ். யாருக்கு டெய்லர் சீரியஸ்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு டெய்லர் சீரியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை டெய்லர் சீரியஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டெய்லர் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லலாம். டெய்லர் எக்ஸ்பான்ஷன் அபவுட் டெய்லர் எக்ஸ்பான்ஷன் அபவுட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அபவுட்னா எக்ஸ் ஏவை சுற்றி நம்ம டெய்லர் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோன்னு அர்த்தம். இதுவே இது வந்து நம்ம பியில் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா அபவுட் பியில் கண்டுபிடிச்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போது வாட் இஸ் டெய்லர் எக்ஸ்பான்ஷன் அபவுட் எக்ஸ் ஈக்குவல் டு 0? எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் ஒரு ஃபங்க்ஷன் டெய்லர் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ன்னு வருமா? ப்ளஸ் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இங்கே கீழே 1 ஃபேக்டோரியல் வரும், இங்கே கீழே 2 ஃபேக்டோரியல் வரும். கரெக்டு தானே சார்? 1 factorial. ஸோ எஃப் ஆஃப் 0 எஃப் டேஸ் ஆஃப் 0 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல்
அபவுட் ஏன்றதால ஏ போட்டோம், இப்போ அபவுட் ஜீரோன்றதால ஜீரோ போட்டுக்கிறோம். எக்ஸு ப்ளஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஜீரோ டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் ஜீரோ டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் கியூபு எக்ஸெட்ரா. இது என்னது? டெய்லர் சீரியஸ் அபவுட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, மெக்லார் சீரியஸ். மெக்லாரியன் சீரியஸ். யாருக்கு மெக்லாரியன் சீரியஸ்? ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு. இதில் நீங்கள் அபவுட் போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா மெக்லாரின் சீரீஸ்னாவே அது அபவுட் எதில் தான் இருக்கும்? ஜீரோவில் தான் இருக்கும். ஆமாம். அப்போ மெக்லாரின் சீரீஸ் வந்து பர்டிகுலர் கேஸ் ஆஃப் டெய்லர் சீரீஸ். இது நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது நம்ம வந்து ரிமைண்டர் ஃபார்ம் நம்ம சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னா டெய்லர் சீரீஸ் வித் ரிமைண்டர் ஃபார்ம்னு இருக்குது. அதனால் டெய்லர் சீரீஸ் வித் ரிமைண்டர் ஃபார்ம்ன்றதை எழுதி போடுறேன். நம்ம சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னா டெய்லர்ஸ் தியரம் வித் ரிமைண்டர் ஃபார்ம்னு இருக்குது. அப்புறம் பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. சரி, ரிமைண்டர் ஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். பட் எஃப் பவர் என்னோட நிறுத்திக்கிறோம். எஃப் பவர் என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் ப்ளஸ் இதுக்கப்புறம் என் ப்ளஸ் 1 என் ப்ளஸ் 3 போயிட்டே இருக்குல்ல, எக்ஸட்ரா போயிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் போடாமல் அதுதான் நம்ம ரிமைண்டராக எழுதிக்கிறோம். ஆர் பவர் என் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் ரிமைண்டர். இதுக்கு பேர் தான் என்னது? நமக்கு ரிமைண்டர். அதனால இதுக்கு பேர் ரிமைண்டர் ஃபார்ம். ஸோ இந்த ரிமைண்டர் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து கன்வர்ஜஸ் டு டெய்லர் சீரியஸ். கன்வர்ஜஸ் டு த டெய்லர் சீரியஸ் எப்போ? இஃப் இந்த ரிமைண்டர் வந்து ஜீரோக்கு போச்சுன்னா, இந்த ரிமைண்டர் வந்து ஜீரோக்கு போயிடுச்சு அப்படின்னா இது அடுத்த டேர்ம் என்ன வந்துடும்? எஃப் பவர் என் ப்ளஸ் 1 ஆஃப் ஏ என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் என் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் மைனஸ் 1 போயிட்டே இருக்கும். இது ஜீரோக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆஸ் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இது ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து டெய்லர் சீரிஸ்க்கு கன்வர்ஜென்ட் ஆகிடும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ ஆமாம், இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரிமைண்டர் ஃபார்முக்கு கீழே டெய்லர் சீரியஸ் சார் ஆர் என் ஆஃப் எக்ஸா இல்லை ஆர் என் பிளஸ் 1 ஆஃப் எக்ஸா சார்? ஆர் என் பிளஸ் 1. அது நமக்கு தான் ஆர் nth டேர்ம் வரைக்கும் இங்கே வந்துருச்சு இல்லையா? இது n பிளஸ் 1th டேர்முக்கு அப்புறம் இருக்கிற ரிமைண்டர். அதுக்காக டெய்லர் சீரியஸ் converges to f of x if limit n tends to infinity r n plus 1 of x வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டெய்லர் சீரிஸ்க்கு கன்வர்ஜென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இன் தட் கேஸ் அந்த கேஸில் நம்ம f of x எப்படி வந்துடும்? f of x equal to summation of n equal to 0 to infinity f power n of a divided by n factorial into x minus a power n வந்துடும். கரெக்டுங்களா? அந்த கேஸில் நம்ம டெய்லர் சீரீஸாகவே அந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். சரி, இப்போ நாங்கள் ரிமைண்டர் சொன்னேங்க இல்லையா? இந்த ரிமைண்டர் வந்து ஒரு 3 ரிமைண்டர் இருக்குது. அந்த 3 ரிமைண்டர் நான் எழுதி போட்டுறேன். அது இது வரைக்கும் 3 ரிமைண்டர் இருக்குது நம்ம புக்கில். அந்த நம்ம 3 ரிமைண்டர் பார்த்துருவோம் என்னென்ன ரிமைண்டர்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ரிமைண்டருக்கு பேர் வந்து இன்டகரல் ஃபார்ம். இன்டகரல் ஃபார்ம் அந்த ரிமைண்டர் என்ன அப்படின்னா r n plus 1 of x equal to
1 divided by n factorial integral a to x x minus t power n f of f power n plus 1th derivative of t dt. integral form of the remainder கேட்டாங்கன்னா இதான் ஆப்ஷன்ல கூட கேட்கலாம். which of the following one is integral form of the remainder அப்படின்னா இதுதான். சரி, அந்த அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய ரிமைண்டர் வந்து நிறைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இது ஒரு ரிமைண்டர் இப்படி தான் இருக்கும். ரிமைண்டர் நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர் பிளஸ் ஒன் வந்து எப்போ ஜீரோக்கு போகுமா போகாதா அப்படின்னா நம்ம இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஆர் பிளஸ் ஒன்று வந்து இது ஜீரோக்கு போகுமா இல்லையா, எஃப்ஐ போட்டு இன்டகரல் பண்ணி இதுக்கு ஜீரோ போதா இல்லையான்னு செக் பண்ணி அந்த டெய்லர் சீரிஸ் கன்வர்ஜென்ட் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர் தான். இன்னும் 2 ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர் இருக்கு. ஸோ 2வது ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டருக்கு பேர் என்ன அப்படின்னா லக்ராஞ்சி ஃபார்ம். சார் கொஞ்சம் மீட் பண்ணிங்க சார், கொஞ்சம் குறகுறன்னு கேட்குது. லக்ராஞ்சி ஃபார்ம். அந்த ரிமைண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே ஆர் பிளஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் அப்படி தான். அது எப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கும். இது இன்டகரல் வரதால அதுக்கு பேர் இன்டகரல் ஃபார்ம். இதில் இன்டகரல் வராது. எஃப் என் பிளஸ் ஒன்த் டெரிவேட்டிவ் ஆஃப் சி டிவைடட் பை இங்கே என் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் வரும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் பிளஸ் ஒன் வரும். ஸோ இங்கே சின்றது யாருக்கு நடுவில்னா ஏக்கும் எக்ஸுக்கும் நடுவில். இந்த எக்ஸ்ன்றது நம்ம இங்கே போடுற எக்ஸு, இந்த ஏன்றது நம்ம டெய்லர் சீரியஸ் அபவுட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு போடுறோம் இல்லையா அந்த ஏ. ஸோ இதுக்கு பேர் வந்து லக்ராஞ்சி ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர். இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி கூட நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டு அது ஜீரோக்கு போதான்னு செக் பண்ணி கூட நம்ம டெய்லர் சீரிஸ் கன்வர்ஜென்ட் ஆகுது இல்லையான்னு சொல்லிக்கலாம். நமக்கு வந்து எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா லக்ராஞ்சி ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர் கீழே இருக்கிறது எது அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 3வது காச்சி ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர். அதே ஆர் என் பிளஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் பவர் என் பிளஸ் ஒன்த் டெரிவேட்டிவ் ஆஃப் சி டிவைடட் பை என் ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி பவர் என்னு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. இங்கேயுமே சி எங்கே இருக்கும், சி வந்து ஏக்கும் எக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நம்பர். சி என்ன அப்படின்னா ஏக்கும் எக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நம்பர் சின்றது. ஸோ இதுக்கு பேர் காச்சி ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர். சும்மா இந்த 3 ரிமைண்டரும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சும்மா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த ரிமைண்டர் அப்படின்னா இந்த ரிமைண்டர் ஜீரோக்கு போச்சுன்னா தான் அந்த ஃபங்க்ஷன் டெய்லர் சீரிஸ்க்கு வந்து கன்வர்ஜென்ட் ஆகுதுன்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் மேபி கேட்கலாம், இல்லை கேட்காமலும் போகலாம், நமக்கு தெரியாது. ஸோ ஸ்டஃபாக கேட்கணும்னு நினச்சி கேட்டாலும் கேட்டு வைக்கலாம். சும்மா நம்ம வந்து 3 ரிமைண்டர் ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், இ பவர் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு மெக்லாரின் சீரிஸ் கண்டுபிடிங்க. மெக்லாரியன் சீரிஸ் கண்டுபிடிக்கலாம். என்ன டவுட்னா கேளுங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னா நான் சொல்கிறேன். கண்டுபிடிக்கிறீங்களா, என்ன டவுட் இருக்குங்களா, நான் ஹெல்ப் பண்ணவா எப்படி மேடம்? போட்டுன்னு இருக்கோம் சார். ஓகே. சார் 1 plus e power x by 1 plus e power x x square by 2 சார். அது சிம்பிளிஃபை பண்ணணும். இல்லை, ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மெக்லாரின் சீரிஸ்ன்றது என்னது நமக்கு f of x equal to f of 0
f plus dash f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x square, sir. ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கும். Etc. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ம். சரி, இதை நம்ம கண்டுபிடிக்க என்ன தேவைப்படுது அப்படின்னா நிறைய டெரிவேட்டிவ்ஸ் தேவைப்படுது. இ பவர் எக்ஸ்ன்றதால பிரச்சனை கிடையாது, எத்தனை டெரிவேட்டிவ் வேணால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ் தான், எஃப் டேஷ் எக்ஸும் இ பவர் எக்ஸ் தான், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்னாலும் இ பவர் எக்ஸ் தான், எல்லாமே இ பவர் எக்ஸ் தான். அப்போ எஃப் ஆஃப் ஜீரோன்றது 1, எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோன்றது 1, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோன்றது 1, எக்ஸெட்ரா எல்லாமே ஒன்று தான். கரெக்டுங்களா? Yes, sir. இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற ஒர்க் மட்டும் தான் நமக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இ பவர் எக்ஸ், 1 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 3 டிவைடட் பை 3 ஃபேக்டர் ப்ளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதில் அந்த ரிமைண்டர் சொன்னோம்ல, ஆர் என் ப்ளஸ் 1x, இந்த 3 ஃபார்ம் சொன்னேன் இல்லையா? இன்டெக்ரல் ஃபார்மு, காச்சி ஃபார்மு, லெக்ராஞ்சி ஃபார்ம். அதில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இ பவர் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ரிமைண்டர் கண்டிப்பாக ஜீரோவாக தான் ஆகும். எந்த எக்ஸுக்குன்னா எல்லா எக்ஸுக்குமே ஜீரோ தான் ஆகும். அதனால இந்த இ பவர் எக்ஸ் வந்து கன்வர்ஜஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இ பவர் எக்ஸ், அதாவது இந்த சீரீஸ் வந்து வேலிட், திஸ் இஸ் வேலிட் ஃபார் எவ்ரி ரியல் நம்பர். அப்படின்னா அந்த ரிமைண்டர் வந்து ஜீரோக்கு போகுது, எல்லா எக்ஸுக்குமே ஜீரோக்கு போகுதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து இ பவர் எக்ஸ் உடைய மெக்லாரின் சீரிஸ். ஸோ அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுங்க. சார் இது இந்த ரிமைண்டர் சொல்றது மட்டும் சொல்லுங்க, புரியல சார். இப்போ இந்த ரிமைண்டர் இருக்குல்ல மேடம், இங்க நம்ம ரிமைண்டர் இருக்கு இல்லையா? இப்போ ஏதோ ஒரு ரிமைண்டர் எடுத்துக்கங்க. இது இன்டெக்ரல் ஃபார்மா? இன்டெக்ரல் ஃபார்ம் போட்டாலும் சரி, இல்லை லெக்ராஞ்சி ஃபார்ம்னே வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன வரும்? nth டெரிவேட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணா 1 தானே வரும். 1 டிவைடட் பை கீழே என்ன வரும்? n + 1 ஃபேக்டோரியல் வரும். அப்போ n + 1 ஃபேக்டோரியல்ங்களா? இங்க x மைனஸ் ஏன்றது 0, அப்போ x பவர் n + 1 வருங்களா? அப்போ x பவர் n + 1 வரும். xன்றது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர். அப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போகும்போது கீழே டினாமினேட்டர் 0, xன்றது ஃபிக்ஸ்டு நம்பர். அப்போ ஃபிக்ஸ்டு நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டி. ஏன்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போகும்போது n + 1 ஃபேக்டோரியல் இன்ஃபினிட்டி தானே போகுது. அப்போ இது 0 தானே வரும். அப்போ இந்த r n + 1 ரிமைண்டர் 0க்கு போகுது. நம்ம என்ன சொன்னோம்? ரிமைண்டர் 0க்கு போச்சுன்னா அது வந்து கன்வர்ஜஸ் டு டெய்லர் சீரிஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு வந்து அந்த நம்ம இ பவர் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ரிமைண்டர் 0க்கு தான் போகுது. அப்போ எந்தெந்த எக்ஸுக்கு 0 போகுதுன்னா எல்லா எக்ஸுக்குமே 0 போகுது. அப்போ இது வந்து எந்தெந்த இடத்துல வேலிட் அப்படின்னா எல்லா எக்ஸுக்கும் இது வேலிடு நான் ஏன் சொல்றேன்னா கன்வர்ஜஸ் தான் வேலிடுன்னு சொல்றேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து அதனுடைய டெய்லர் சீரிஸ்க்கு எல்லா எக்ஸுக்கும் கன்வர்ஜென்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? எஸ் சார். சரி, இப்போ நம்ம இந்த கொஸ்டினோட முடிச்சிருவோம். sin xோட sin xன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த sin xன்ற ஃபங்க்ஷனுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா டெய்லர் ஃபார்முலா கேட்குறாங்க. டெய்லர் ஃபார்முலா கேட்குறாங்க. ஃபார்முலா மட்டும் கிடையாது, ரிமைண்டர் ஃபார்மும் கேட்குறாங்க. இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர் கேட்குறாங்க. இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர் வேற கேட்குறாங்க. ஸோ நமக்கு கொஸ்டினில் கூட sin x உடைய ரிமைண்டர், இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர் என்னன்னு கேட்டு கீழே கூட நமக்கு என்ன சொல்லலாம், நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்து எது எதுலான்னு கூட சொல்லி கேட்கலாம். சரி, இப்போ sin x ஓட டெய்லர் ஃபார்ம் வந்து அபவுட் x = a கேட்குறாங்க, அபவுட் x = 0ல கேட்குறாங்க. அப்படின்னா a = 0ன்னு அர்த்தம். அப்படின்னா மெக்லாரின் சீரிஸ் தான் அர்த்தம். ஸோ sin xக்கு மெக்லாரின் சீரிஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? x மைனஸ் x பவர் 3/3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x பவர் 5/5 ஃபேக்டோரியல் மைனஸ் x பவர் 7/7 ஃபேக்டோரியல் வரும். இது நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பார்த்துங்க. இ பவர் எப்படி செக் பண்ணுங்களோ அது மாதிரி செக் பண்ணி பார்த்துங்க. இதான் வந்து டெய்லர் சீரிஸ் ஃபார் sin x. இது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். இப்போ நம்ம ரிமைண்டர் ஃபார்ம் மட்டும் கண்டுபிடிப்போம். என்ன ரிமைண்டர் ஃபார்ம் கேட்குறாங்க? இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர் கேட்குறாங்க. rn + 1 of x ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர் என்னது? 1/n ஃபேக்டோரியல் 1/n ஃபேக்டோரியல் இன்டெக்ரல் a to x அப்படின்னா இன்டெக்ரல் 0 to xன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு a தான் 0 இல்லை. இன்டெக்ரல் 0 to x x மைனஸ் t பவர் n. அப்போ x மைனஸ் t பவர் n x மைனஸ் t பவர் n
x minus t power n into f power f n plus 1 of t. F power n plus 1 of t into dt. கரெக்ட்டுங்களா? இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் த ரிமைண்டர் கரெக்ட்டுங்களா ஃபார்முலா? எஸ் சார். சரி. பவர் n plus 1 of இப்போ f வந்து n plus 1th முறை டெரிவேட்டிவ் பண்ண என்ன வரும்? அதாவது f of xன்றது நமக்கு என்னது? sin x. ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வரும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. f டபுள் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin xங்களா? minus sin x. மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா minus cos x. minus cos x. மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா fourth டைம் sin x. sin x. அப்ப என்ன வருது? sin x cos x minus sin x minus cos x அப்படி வருது. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் 1/n ஃபேக்டோரியல் n நமக்கு என்னன்னு தெரியாது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. 0 to x x minus t பவர் n. இங்கே நமக்கு என்ன வரும்னு தெரியாது. நமக்கு என்ன வரும்னா அப்போ நமக்கு வந்து கொஸ்டினில் ஏதோ ஒரு n ஈக்குவல் டு 5க்கு அந்த மாதிரி ஏதோ கேட்டு போட்டால் தான் நமக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம என்ன இது வந்து sin எக்ஸா இல்லை காஸ் எக்ஸா இல்லை மைனஸ் sin எக்ஸா மைனஸ் காஸ் எக்ஸ், இதே பேட்டர்ன் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். மறுபடியும் sin எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் sin எக்ஸ் காஸ் எக்ஸ்னு வரும். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன போடுறது நமக்கு தெரியாது. அதுக்கு n ஈக்குவல் டு 6 7 அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி டிடி போட்டு கண்டுபிடிச்சி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி தான் ரிமைண்டர் ஃபார்ம் வரும். இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது, இந்த மாதிரி தான் இப்படி கேட்கலாம் அவங்க. இப்போ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் லாக் 1 + x -1க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில். இப்போ அவங்க ஏ ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க, n ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே என்னையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து ரிமைண்டர் ஃபார்ம் கேட்குறாங்க. ஃபைண்ட் லக்ராஞ்சி ரிமைண்டர் ஃபார்ம். ஸோ இப்போ n ஈக்குவல் டு 4னே கொடுத்துட்டாங்க இல்லையா? இந்த கேஸில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கேயும் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுப்பாங்க. சைனுக்கு வந்து ரிமைண்டர் ஃபார்ம் இன்டெக்ரல் ரிமைண்டர் ஃபார்ம் கேட்குறாங்க. n ஈக்குவல் டு 5 2 அந்த மாதிரி என்ன கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். a ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, அதாவது அபவுட் 2, n ஈக்குவல் டு 4 நீங்கள் ரிமைண்டர் ஃபார்ம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சார் இந்த மேலே sin x போட்டல சார், அந்த சம்ல n ஈக்குவல் டு 5 நம்மளே வச்சு போடலாம்ல சார்? நம்மளே 5 வச்சு போடலாம். நம்மளே நீங்க 5 வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அப்போ 1/5 ஃபேக்டோரியல் வருமா? 0 to 5 x வருமா? x - t பவர் 5 வருமா? இப்போ நீங்க 5 போட்டீங்கன்னா 5th டெரிவேட்டிவ்ல உங்களுக்கு என்ன வரும்? sin x டிஃபரன்ஷியேட்னா cos x ன்னு வரும். அப்போ cos t ன்னு வரும் இன்டு dt ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை வந்து நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட்? இங்க x டேர்ம், இங்க x வருது t வருது சார். இது x இருக்குதுன்னா x வந்து வேரியபிள் கிடையாது. x வந்து என்னது? கான்ஸ்டன்ட். t தான் வேரியபிள். கான்ஸ்டன்ட். ஆமா, dt னா t மட்டும் தான் வேரியபிள். ஸோ இது வந்து நம்ம பண்ணணும், இன்டெக்ரல் பண்ணணும். இதுக்கு என்ன எப்படி இன்டெக்ரல் பண்றது? t பவர் 5 cos t 6 ன்னு போட்டுட்டு கீழே 6 ன்னு போட்டுட்டு -1 ன்னு போடணும் தானே சார்? இன்டு x - t பவர். இது வந்து நீங்க பெர்னோலி யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆமா பெர்னோலி யூஸ் பண்ணி நீங்க இன்டெக்ரல் பண்ணணும். ஏன்னா இது வந்து cos t மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே இன்டெக்ரல் பண்ணலாம், t மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே இன்டெக்ரல் பண்ணலாம். ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கு இல்லையா? அப்போ udv மாதிரி பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். பை பார்ட்ஸை நீங்கள் 2-3 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் பெர்னோலி யூஸ் பண்ணிக்கணும். பெர்னோலினா u ஈக்குவல் டு x - t uv minus u dash v1 plus u double dash v2. ஸோ அந்த மாதிரி எத்தனை முறை போகும்னா ஒரு 5 முறை போகும். ஏன்னா இது மேலே 5 தானே இருக்குது. 6வது முறை போகும்போது அது 0 ஆகிடும். ஸோ அப்போ அத்தனை டேர்ம்ஸ் வரும் உங்களுக்கு.
ஸோ மேபி n ஈக்குவல் டு 5 கேட்க மாட்டாங்க, ஏன்னா சின்னதாக ஒரு n ஈக்குவல் டு 2 3 கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ n ஈக்குவல் டு 2 3 போட்டுக்கு நீங்கள் இந்த பெர்னோலி யூஸ் பண்ணி கூட இன்டர்வல் பண்ணிவிட்டு அப்புறம் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் n ஈக்குவல் டு 4 போட்டு கேட்குறாங்க. இதை வேணால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போது எக்ஸ் ஏ ஈக்குவல் டு 2 n ஈக்குவல் டு 4. சரி, அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. செயின் ரூல் பண்ணால் 1 தான். அப்போது எஃப் டேஸ் ஆஃப் 2 போட்டு பார்க்கணும், ஏன்னா அவங்க அபவுட் 2 தானே கேட்டிருக்காங்க. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் 2 போட்டு பார்த்தா நமக்கு 1/3ன்னு வரும். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன வரும்? -1/x². அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 2 நமக்கு என்ன வரும்? -1/9 வரும். ஸோ அப்போ எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? ப்ளஸ் சைன் மாறும்ல சார். 1/1 + x⁴ போட்டு மறுபடியும் அது இருக்கிறத மல்டிப்ளைல பக்கத்தில் போடணும் தானே சார்? ஆமாம். அப்போ என்ன வரும்? 2 டிவைடட் பை x + 1/3 வருமா? 2/1 + x³ அவ்வளோதான் சார். அப்போது எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் 2 நமக்கு என்ன வரும்? 2 டிவைடட் பை 27ங்களா? சார் 2/27. எஃப் ஃபோர்த் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? ஏன் ஃபோர்த் டெரிவேட்டிவ்க்கு போகிறோம்னா n ஈக்குவல் டு 4 சொல்லியிருக்கான். n ஈக்குவல் டு 4னா rn + 1 5. அப்போ ஃபோர்த் டெரிவேட்டிவ் வரைக்கும் நம்ம இங்கே போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ரிமைண்டர் ஃபார்ம் நமக்கு வரும். அப்போது -6 டிவைடட் பை x + 1/4 வருங்களா? இப்போ ஃபோர்த் டெரிவேட்டிவ்ல 2 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? -6 டிவைடட் பை 81. சரி, இப்போ நம்ம -2/27. -2/27ங்களா? ஆமாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதில் டெய்லர் ஃபார்ம் போட போகிறோம். டெய்லர் ஃபார்ம் நமக்கு என்ன வரும்? f of x = f(2). f(2) வந்து 1/3. f(2) வந்து 1/3. அப்போ f(2) + f dash of 2 into x plus f double dash of 2 into x²/2 factorial plus f triple dash of 2 into x⁴ divided by 3 factorial plus x fourth derivative of 2 into sorry இங்க x minus 2 னு போடணும். about 2 னா x minus 2, இங்க about 2 னா x minus 2 square, இங்க about 2 னா x minus 2 cube, about 2 னா x minus 2 the power 4. கரெக்ட்டுங்களா? plus rn plus 1 of என்ன போட்டுறணும்? rn plus 1 னா 5. அப்போ இங்கே வந்து r5 of x, இதான் ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் தனியாக கண்டுபிடிக்கணும் நம்ம. சரி, ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மில் எழுதிப்போம். f of x = f of 2ன்றது 1/3ங்களா? Yes sir, 1/3 plus f double dash f dash of 2 என்ன வந்துச்சு? 1/3. 1/3 f dash of. ஓ சாரி சார். f of 2ன்றது log 3. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரும்னா log 3 plus f dash of தான் 1/3 into x minus 2 plus f double dash of 2 என்ன வந்து நமக்கு -1/9. அப்போ இந்த -1/9. இப்போ -1/9 ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. அப்போ 1/8 x minus 2 square plus 2/27 into ஒரு 3 ஃபேக்டர்ல into ஒரு 6 வரும். அப்போ இது கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 1/81 வரும். அப்போ இங்கே 1/81 வரும். x minus 2 power cube plus last fourth term என்ன வரும்? -6/81 தான் நம்ம
-2/27 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல்னா 24. இப்போ கீழே ஒரு 24 வரும். x-2^4 வந்துடும். ப்ளஸ் ரிமைண்டர். இப்போ இந்த ரிமைண்டருக்கு அவங்க வந்து என்ன ரிமைண்டர் கேட்குறாங்களோ அதை பார்த்து போடணும். என்ன ரிமைண்டர் கேட்குறாங்க? லக்ராஞ்சி ரிமைண்டர் கேட்குறாங்க. லக்ராஞ்சி ரிமைண்டருக்கு என்ன ஃபார்முலா? என்ன ஃபார்முலா எழுதி வச்சிருக்கீங்க? என்ன சொல்றீங்க? லக்ராஞ்சி f power n plus F 1 of c by n plus 1 factorial f power n plus 1 of c 1 of c by n plus 1 factorial into x minus a whole power n plus 1. whole power n plus 1. இப்போ என்னன்றது நமக்கு வந்து 4ங்களா? அப்போ r5 of x equal to f power 5th derivative of c வருங்களா? இங்கே 6 ஃபேக்டோரியல் வருமா? இங்கே என்ன சார் வரும்? 4 ஃபேக்டோரியல் தான் வரும். 5 ஃபேக்டோரியல் தான் வரும். n 4, அப்போ இது 5 ஃபேக்டோரியல் வரும். இது என்ன வரும்? x minus 2 பவர் 5 வரும். கரெக்டுங்களா? இப்போ n equal to 4 தான் சார். நமக்கு தான் இங்கே n plus 1 n plus 1. ஓகேங்க சார், ஓகேங்க. இப்போ நம்ம வந்து 5th டெரிவேட்டிவ் 1 மட்டும் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ 5th டெரிவேட்டிவ் பாருங்க. 5th டெரிவேட்டிவ் என்ன வரும்? ஆறுனா 24 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பவர் 5 வரும். கரெக்டுங்களா? எஸ் சார், 1 plus x அப்போ power 5. 5th டெரிவேட்டிவ்ல 2 சப்ஸ்டிட் பண்ணா 24 டிவைடட் பை 2 சப்ஸ்டிட் பண்ணா 3 பவர் 5. சிம்பிளை பண்ண தேவையில்ல, அப்படியே கூட வச்சுப்போம். 3 பவர் 5. 3 பவர் 5னா கேன்சல் பண்ணிக்கலாம். எத்தனை 3 24, 8 24. இங்கே 3 பவர் 4னு வந்துடும். அப்போ 8 டிவைடட் பை 3 பவர் 4னு வருங்களா? எஸ் சார். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? இது என்னது? 8 டிவைடட் பை 3 பவர் 4 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் எக்ஸ் மைனஸ் 2 பவர் 5. இதுதான் அந்த ரிமைண்டர். ஓகேங்களா? இதை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். ஆக்சுவலாக இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பெருசாக கேட்க மாட்டாங்க. நம்ம இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுப்போம். ஏ ஈக்குவல் டு 0 தான் சிம்பிளாக கேட்பாங்க. இங்கே ஏ ஈக்குவல் டு 2னு போடும்போது நமக்கு நிறைய ஒர்க் அவுட் வருதால ஏ ஈக்குவல் டு 0 கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஏ ஈக்குவல் டு 2 கேட்கணும்னு அவன் நினச்சா அப்படின்னா n ஈக்குவல் டு 4 லெவலுக்குலாம் போகக்கூடாது. n ஈக்குவல் டு 2ஓட நிறுத்திங்கன்னா ஒரு 1 மார்க் லெவலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். புரியுதுங்களா? எஸ் சார். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரிமைண்டர் ஃபார்ம்லாம் டெய்லர் சீரிஸ் வித் ரிமைண்டர் ஃபார்ம் ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கணக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணால் ஒரே ஒரு கணக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஃபைண்ட் டெய்லர் சீரிஸ் about x equal to 2 for x square x cube 2x plus 1 minus infinity to infinity ல x belongs to 1. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு டெய்லர் சீரிஸ் about x equal to 2 கேட்குறாங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு வேணால் வாங்க நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது. எஸ் சார். ஓகேங்களா? சரி, இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டெய்லர் சீரிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. அதில் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் தான் ஒரு ஃபங்க்ஷன். அதுதான் இந்த ஃபங்க்ஷன். சார் அந்த கொஷின் மட்டும் சொல்லுங்க சார். Find Taylor series about x equal to 2 for x cube plus 2x for x plus cube 1. plus 2x plus 1. X belongs to minus infinity comma infinity. இப்போ இது பென் எழுத மாட்டேங்குது. ஏன் சார்? கலர் என்ன சூஸ் பண்ண போயிட்டுமா? ஒயிட்ல இருக்கு, ஒயிட்ல இருக்காங்க பாருங்க சார். இந்த பிளாக் ஒன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். வேற ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, f of x equal to e power minus 1 by x square. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மெக்லாரின் சீரிஸ் வந்து எந்த எக்ஸுக்குமே கன்வர்ஜென்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எத்தனை டெரிவேட்டிவ் எடுத்தாலும்
எத்தனை டெரிவேட்டிவ் எடுத்து ஜீரோ போட்டாலும் ஆன்சர் வந்து ஜீரோ தான் வரும். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ ஜீரோவே ஆகாது. ஸோ இது ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள். மெக்லாரின் சீரிஸ் வந்து டெய்லர் சீரிஸ் உடைய பர்டிகுலர் கேஸ் தான் மெக்லாரின் சீரிஸ். அப்போ டெய்லர் சீரிஸ் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கன்வர்ஜென்ட் தான் ஆகுமான்னா கிடையாது. ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு டெய்லர் சீரிஸ் கன்வர்ஜென்ட் ஆகாமல் கூட இருக்கும். அதனுடைய எக்ஸாம்பிள் தான் இது. ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 1/x ஃபங்க்ஷனுக்கு மெக்லாரின் சீரிஸ் எந்த பாயிண்ட்லையும் கன்வர்ஜென்ட் ஆகாது. இது ஏன்னுன்னா நீங்கள் மெக்லாரின் சீரிஸ் போட்டு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இல்லைன்னா நம்ம அடுத்த கிளாஸில் ஏன் இதனுடைய மெக்லாரின் சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகலை அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம் சார். ஓகேங்களா? எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.